நான் தான் உங்க வினோஷான் ஃப்ரம் எக்ஸ் மிட்டாய். இப்ப நம்ம வந்து ஹாட்டா ஸ்வீட்டா சீசன் 2 ஷோல இருக்கோம். இது எப்பவுமே நடக்கிற மாதிரியான ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட்டா ஷோ கிடையாது. அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு டைரக்டர் கண்டுபிடிச்சு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, கேடி என்கிற கருப்புத்துறை படத்தோட டைரக்டர் மிஸ் மதுமிதா. இனிமேல் உன் பேர் கருப்புத்துறை இல்ல, சுருக்கமா கேடின்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்கு? Katie. Oh, Mr. Katie. I'm குட்டி. இப்ப நம்ம அவங்கள ஸ்கைப்ல இன்டர்வியூ பண்ண போறோம். ஹாய் மிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சிச்சுவேஷன்? பிகாஸ் இப்ப கொரோனா லாக்டவுன் ஓடிட்டு இருக்கு. சோ அங்க எப்படி இருக்கு? டெய்லி ரூட்டீன்ல எப்படி இருக்கு? I think it's okay. மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது வெளிய உலகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்து பயமா தான் இருக்கு. But I think the best thing that we can do is stay home and you know that's the best sacrifice and it's the best service we can do for other people. So yeah. I think that's the best way to do it. So stay home. In the opportunity of family or time spent பண்றது, getting back in touch with your friends, getting a lot of writing for writers like us. It's a good opportunity to sit at home and write a lot of next script. So அந்த வகையில ஐ திங்க் அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாக்குறத விட அந்த டைம் எவ்வளவு பெஸ்டா யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா then it's easier to get through this time. எஸ் மிஸ். ஏன்னா உங்களுக்கு இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். எங்க ஆக்ஷன் டீமுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி டைம்ல நீங்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. No, thank you. எப்பவுமே ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போற யார்கிட்டயுமே பேசுறது இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஆடியன்ஸ் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க. So that interaction is always nice. So happy to be here. Thank you so much. Okay, மிஸ் சாண்ட்ரவங்க யாரு? அவங்க ஏன் வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து சூஸ் பண்ணாங்க கேரியரா? நான் பிறந்தது சென்னையில, பட் வளர்ந்தது ஃபுல்லா இந்தோனேஷியால. வளர்ந்த போது ஸ்கூலிங்லாம் இந்தோனேஷியால தான் பண்ணேன். ஸோ என்னோட 10th 12th அந்த டைம்ல வரும்போது சயின்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா இல்ல காமர்ஸ் எக்கனாமிக்ஸா அப்படின்னு யோசிக்கும் போது ஐ வாஸ் அஃப்ரேட் ஆஃப் பிளட். எங்க அம்மாக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அஃப்ரேட் ஆஃப் யூனோ இன்ஃபேக்ட் அந்த ரேட் டைசெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது கூட அந்த கிளாஸ்க்கு கட் அடிச்சிருவேன். அந்த மாதிரி லைக் பயம். ஸோ என்னோட 12th முடிச்ச உடனே ஐ ஈவன் த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட் வீட்டுல வந்து எப்பவுமே நிறைய தமிழ் படங்கள் பார்ப்போம். தமிழ், ஹிந்தி, எல்லா லாங்குவேஜ் படங்களும் பார்ப்போம். அண்ட் என்னதான் இந்தோனேஷியால வளர்ந்திருந்தா கூட நாங்க பார்த்து வளர்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் படங்கள், கே பாலச்சந்தர் சார் படங்கள். அப்கோர்ஸ் வேர்ல்ட் சினிமா வந்து நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் படிச்சேன். பட் வீட்டுல எக்ஸ்போஸ் ஆனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் சினிமா. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஏராவா இருக்கட்டும், இல்ல மணி சார் ஏராவா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வந்த டைரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி தட் வாஸ் த எக்ஸ்போஜர். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து வேற ஒன்றும் இல்லைன்னா, இன்ஃபேக்ட் நாங்க ஜகார்த்தால இருக்கும்போது ரொம்ப ஒரு வீக்கெண்ட் போர் அடிச்சிருந்தா சிங்கப்பூர்ல வந்து சினிமா தியேட்டர்ல பார்த்துட்டு போவோம். ஏன்னா ஜகார்த்தால தியேட்டர் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சினிமா பைத்தியமான ஒரு குடும்பம். சிங்கப்பூருக்கு ஒரு பிகாஸ் விசாக்காக ஃபார் எனிதிங் இஃப் வி கம் டு சிங்கப்பூர் the first thing we used to do was go to the Golden Plaza Theatre and watch movies in Singapore. So I think movies வந்து கண்டிப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியால வந்து நாடகங்கள், அதுக்கப்புறம் வந்து பாரதியார் விழா, இந்த மாதிரி வேஷம் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் as a child. ஏன்னா அப்பா வந்து தமிழ் மன்றம் நடத்திட்டு இருந்தாங்க அங்க. ஸோ அதனால அந்த ஈவெண்ட்ஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ் அதுல வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஆர்ட் லைன்ல போக போறேங்கிறது ஐ திங்க் எவ்ரிபடி நியூ. பட் நான் சிங்கப்பூருக்கு ஆக்சுவலா படிக்க போனது வந்து ஃபேஷன் டிசைனுக்காக தான் படிக்க போனேன். பட் ஐ couldn't draw. Not if my life depended on it. So because of that, and in the first year வந்து நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து immediately it went on to win Singapore governmentல இருந்து ஒரு recognition and an award, and also sorry, yeah, so ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எவ்வளவு சாதிச்சிருக்கீங்க?
And international it won a lot of awards. So another then I think that was the inspiration, ஒரு நமக்கு ஒரு talent இருக்குன்னு நம்ம realize பண்றதை விட அதுக்கு ஒரு recognition வெளியே இருந்து வந்துச்சுன்னா then you're automatically inspired to keep working on that. So that's how it happened. அதுக்கப்புறம் I went to LA to do my masters in filmmaking. I studied direction. I briefly worked on Pirates of the Caribbean when I was in LA. And then I came back to India in 2007 because I wanted to direct my first feature film. வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களை கேட்கறதுக்கு. உங்களோட நீங்க வளர்ந்து வந்த விதத்தை கேட்கறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, இப்ப இந்த கேடி படத்துல, கருப்புதரை படத்துல வந்து அந்த கேடிக்கு வந்து ஒரு 10 விஷஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு 10 விஷஸ் இருக்கும்ல, என்னென்ன 10 விஷஸ்ன்னு எங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க. நிறைய இருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதுல வந்து one is basically I want to, if I could, I want to go back to my childhood because நான் குழந்தையா இருக்கப்ப எங்க அப்பா வந்து எப்பவுமே நைட் வந்து தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அதுவும் அந்த பாட்டு வந்து தேனே தென் பாண்டி மீனேன்னு சொல்லிட்டு உதயகீதம்ங்கிற படத்துல இருந்து வர பாட்டு. So he used to do that every night, and that closeness when you're a child, the father daughter bonding, I think that is one moment that you always look forward to. இப்போ இவ்ளோ பெரிய சொல்லுவாங்க சில சமயம் கிண்டல் மாடு மாதிரி வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு வளர்ந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த அப்பா மடியில படுத்து அந்த தாலாட்டி கேட்கறதுங்கிறது என்னைக்குமே ஒரு ஆசைதான். அதுக்கப்புறம் வந்து country that I really want to visit is Iceland. I want to see the Northern Lights. So that is definitely on my bucket list. And then I think I have 3 very, very close friends. We are actually 4 of us. And நாங்க எல்லாருமே சிங்கப்பூர்ல நான் படிக்கும்போது என்னோட college friends. So கிட்டத்தட்ட ஒரு 15 years we're planning a reunion, but it hasn't happened. All 4 of us together. So I want to do that definitely. As a reunion. Every year, we do a family trip. I have a younger brother and he's got 2 daughters. I think every year we do a vacation. So one of the things that we wanted to do was take the kids to a Kenyan safari, my nieces. So that was one. And then what else? எனக்கு வந்து what else? Matabadi, I think I'm quite happy with life. My family, I'm very blessed. I have a fantastic family. I have amazing friends. I actually enjoy what I do for a career. So nariya vagaila pata, I'm very blessed. So இந்த மாதிரி கொஞ்சம் ஆசைகள் இருக்கு, இல்லன்னு சொல்றேன். சின்ன சின்னன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய பெரிய ஆசைகள் தான். பட் இருந்தா கூட I think it's a lot of முக்கியமான ஒரு விஷயம், ரஜினி சாரோட ஒரு படம் எடுக்கணும். That is on my bucket list. ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார், எங்க ஜெனரேஷன் அட்லீஸ்ட் ரஜினி சார், கமல் சார் அப்படின்னு வரும். கமல் சார் டைரக்ட் பண்ணிட்டேன் பிக் பாஸ்ல. சோ அதனால இப்ப அடுத்தது வந்து ரஜினி சார் டைரக்ட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து பிக் பாஸ்ல வந்து நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க. First season I was the director of Big Boss Tamil. Yeah. So I directed all of Kamal Sir's episodes. First season. Yeah. Okay. So இப்ப வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல வந்து ரஜினி சார் வந்து எப்பறச்சும் நீங்க வந்து ரைட்? Yes, correct. உங்களோட டைரக்ஷன்ல கண்டிப்பா நிறைவேறும், கவலையே படாதீங்க. குடிச்சிட்டு அந்த படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்றேன். அது என்னோட பக்கெட் லிஸ்ட். இப்ப இந்த படம் கேடிங்கிற கருப்புத்துறை படத்துல வந்து ஏதாச்சும் ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து கிவ் அப் பண்ற அளவுக்கு நீங்க போயிருப்பீங்க. சோ வந்து நீங்க வந்து கிவ் அப் பண்ண போய் அது வந்து turn out to be the best சீனா இருக்கலாம், இல்ல பெஸ்ட் சிச்சுவேஷனா இருக்கலாம். சோ ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்ல, அத பத்தி சொல்லுங்க.
So I think KD என்கிற கற்புதுரை படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம் அண்ட் மொத்தமே 28 நாள் தான் ஷூட்டிங் ஃபுல் படத்துக்கு சாங் மாண்டாஜ் எல்லாம் சேர்த்து 28 நாள் தான் அண்ட் எனக்கு அதுல சேலஞ்ச் என்ன பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து கேமராக்கு பின்னாடி வந்து ரொம்ப தைரியமா பேசுவான் பட் கேமரா முன்னாடி வந்து நடிச்சது இல்ல அப்படின்னு சின்ன பையன் தானே ஸோ அதனால அவனுக்கு கேமரா முன்னாடி நடிச்சது இல்லைங்கிறதுனால பயம் அவனுக்கு ஹீஸ் ஆல்வேஸ் கேர். So I had to do a workshop with him for about a month, where I trained him and we had a lot of conversations. I spent a lot of time with him. ஏன்னா அந்த பையனோட அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்தாதான் செட்டுக்கு போன பிறகு அவனுக்கு வந்து அந்த டைரக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால 1 month வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அண்ட் ட்ரைனிங் பண்ணோம். பட் இதெல்லாம் மீறி வந்து பிகாஸ் யூஆர் கோயிங் ஆன் அ 28 day which is a very short time to finish a feature length film. ஸோ அங்க போயிருக்கும் போது ஒரு பர்டிகுலர் டே வந்து அவனுக்கு ஃபார் வாட் எவர் ரீசன் அவனுக்கு வந்து மூடு சரியில்லை அண்ட் தட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் where everything goes wrong. நாங்க இருந்த லொகேஷன் பெர்மிஷன் சடனா கேன்சல் ஆயிடுச்சு யாரோ விஐபி வராங்கன்னு சொல்லிட்டு லொகேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்க இது பண்ணிருந்த ஒரு ப்ராப் வந்து ஒன் ஆஃப் த லொகேஷன்ல வச்சிருந்த ப்ராப் காணாம போயிடுச்சு. ஸோ எவ்ரிதிங் வாஸ் ஜஸ்ட் கோயிங் ராங் அண்ட் அந்த பஸ்ல வந்து இஃப் யூ ரிமெம்பர் ஒரு சோகமான ஒரு பாட்டு வரும் அவங்க பிரிய போற டயத்துல பஸ்ல வந்து காற்றோடு அப்படின்னு வரும். அந்த பாட்டு வந்து அந்த பஸ்ல நாங்க போய் ஷூட் பண்ணணும். அந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட 5 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பஸ் வரல. So it was just one of those days where everything went back to back and it just kept going wrong. Apro when we actually shot it, it was சின்ன பையன் தானே and மூரா சாரும் வயசானவர் இல்லையா tired ஆகி வெயிட் பண்ணி சன் வெயில் and tired all of that. So யூசுவலா பாத்தீங்கன்னா பெரிய ஃபிலிம் செட்ல வந்து எல்லா இடத்துலயும் கேரவேன் வரும். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள்ல என்ன ப்ராப்ளம்னா நீங்க அப்போ அப்படியே கார்ல ஏறி அப்போ அப்படியே அடுத்த லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணி it's very on the hands. It's organized, yes, but it's definitely not as luxurious as a bigger budget film set. So because of that tea kadailalam wait பண்ணுவோம் that's the kind of space that you have to wait. Bus வரலனா what else do you do? எவ்வளவு நாள் நீங்க ரோட்ல so டீ கடையில போய் உட்கார்ந்திருப்போம் so it was a difficult day but at 3 a.m. in the morning when the bus finally and அதுக்கப்புறம் வந்து அந்த பையனையும் தாத்தாவையும் அந்த பஸ்ல உட்கார வச்சு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்களும் டயர்டா தூங்கி விழுந்தாங்க they were tired but I think when I saw the footage of the expression on their faces and the sadness on their faces I think it was all worth it. I wouldn't change a thing about it. Yes, true. So நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த 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 லாஸ்ட் பார்ட் வந்துச்சுன்னு சொல்றப்ப உண்மையிலே லைக் அந்த கடைசி கட்ட உண்மையிலே வந்து எல்லாத்தையும் உருக்க வச்சுச்சு எல்லாருமே லைக் கண் கலங்குற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அந்த சீன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you. Okay, அடுத்து எந்த 3 டைரக்டர் வந்து உங்களோட ஃபேவரட் டைரக்டர் ஏன்? கூடி வரைக்கும் என்ன மாட்டி விடணுங்கிறதுல ரொம்ப ட்ரை பண்றீங்க. அதுதான் நம்ம வேலை. If you see international directors, Majid Majidi is one of my favorite directors. He's an Iranian director. அவரோட ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா Children of Heaven அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. But there's so much emotion, there's so much depth in the story, there's so much characters that you would love, right? So it's similar to the KD is similar to those kind of films. So என்னோட inspiration அப்படின்னு சொல்லணும்னா அந்த மஜித் மஜிதியோட international Iranian films is my biggest inspiration. So KD is in that zone. Secondly, I'm a huge fan of Mani sir. என்னோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் I have posters of Nayan, Roja, Talabadi, Irvar. There's plenty of Mani sir in this room in my workspace. And then I think the third person I would say is definitely Akira Kurosawa, who is a Japanese director. And he made you see that poster, that's Seven Samurai. It's one of my favorite films. In fact, my husband and I, we met because of our love for films, and Wow. we shared our love for Akira Kurosawa. Yes. Wow, so interesting. Okay, in உங்களோட படம் வந்து
ஆக்டர் பார்த்திபன் கூட நீங்க எடுத்திருக்கீங்க. சோ அவரோட வேலை செஞ்ச அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. I think it's an actor. அதாவது it's really important என்ன அப்படின்னா ஒரு actor who's also a director அப்படிங்கும்போது I think it's important for them to distinguish that இந்த படத்துல வந்து அவங்க ஆக்டர் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த distinguishing is really important. And I think I was only 22 and என்னோட first படத்துக்கு வந்து state award I got, and there were challenges. Because he was a senior director stroke actor stroke writer, and but then I think cinema பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு இது என்னன்னா, people always say it's the first lesson in filmmaking that they teach you. Everything and anything that can go wrong will go wrong. You should it's more about troubleshooting than about creativity. So in that sense I learned a lot. In fact usually சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிறதுலயே hardest or மோசமானது work பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து everything else becomes easier. In that sense I think him being a director, respected director, an actor, and writer himself, having worked with him, then everything else just became a cakewalk. வெரி நைஸ். ஸோ நீங்க வந்து இந்தோனேஷியால இருந்திருக்கீங்க, மலேசியால இருந்திருக்கீங்க, இப்ப இந்தியால இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல சுத்தி இருந்திருக்கீங்க. ஸோ உங்களை எது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும்? எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும்? I think எந்த ஊர்ல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. I think அங்க இருக்கிற மக்கள் தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஏன்னா I think for me at least the characters that I write, or என் படத்துல வர கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல எனக்கு ஒரு ஐடியா தோன்ற விஷயமா இருக்கட்டும், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே வந்து ஒரு கேரக்டரா தான் இருக்கும். ஒரு somebody you see, somebody you meet, ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு somebody you see walk past, அவங்களோட ட்ரேட், அவங்களோட ஹேபிட், அவங்களோட பாடி லாங்குவேஜ், these are the things that actually inspires you. And andha vidathla I think that belt, Indonesia, Singapore, Malaysia, I really rindu, because it's so it makes you miss it feels home, and I think the warmest people are there in that belt, and Indonesia especially. I grew up in Jakarta, and இன்னைக்கும் எங்கயாவது இதுல if I go anywhere, airportல எங்கயாவது அந்த பாஷை கேட்டுச்சுன்னா உடனே ஒரு என்னவோ நம்ம தாய்மொழி தமிழ் தான் இல்லைங்கள, பட் இருந்தா கூட நம்ம தாய்மொழியை கேட்டா எந்த அளவுக்கு சந்தோஷம் வருமோ அந்த அளவுக்கு வந்து பாஷா கேட்டா is there. And I actually enjoyed when I was in KL last year for 6 months. I was doing a project, and I was setting up a channel over there for a company, and அங்க நான் வந்திருக்கும்போது அங்க யார்கிட்ட நான் பேசினாலும் நான் இங்கிலீஷ்லயே பேச மாட்டேன், தமிழ்லயும் பேச மாட்டேன். I will speak only Indonesian, only like Bahasa, because it makes you feel at home, and I think that's what inspires me. There's so much warmth, there's so much, the people are so loving, the people are so welcoming, and I think that's what I love about that belt. Okay, நீங்க வந்து மலேசியால வந்து ஒரு 6 months இருந்தேன்னு சொன்னீங்களே, சோ ஏதாச்சும் எங்களுக்காக ஒரு மல்லே வேர்டோ இல்ல ஏதாச்சும் எங்களுக்காக சொல்லுங்க, நான் ஆர்வமா வெயிட் பண்றேன். Malay accent varadu enakku, but it will be for Indonesian, so it's Bahasa, but I'm sure Melayu is similar to Bahasa. Similar. Apa kabar, Vino? Kabar baik. Udah lama ya nggak ketemu pakai Skype ya? Yes. நீங்க அப்படியே அந்த ஸ்லாங்ல பேசுறீங்க. எனக்கு கூட வராது. பேசாததா இருக்கு, எனக்கே வராது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லாக்டவுன் டைம்ல இருக்கோம். சோ நம்ம வீட்ல தான் இருக்கோம். சோ இப்போ ரீசன்ட்டா நீங்க வந்து என்ன விஷயத்தை வந்து நீங்க டிவில வாட்ச் பண்ணீங்க? ஏன் அதை சூஸ் பண்ணி வாட்ச் பண்ணீங்க? I think the latest thing that I did was Marvel marathon பண்ணோம். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து மூவி marathon பண்ண ரொம்ப பிடிக்கும். Even theaters, I mean normally when we go to the theaters வந்து usually monthly ஒரு weekend வந்து கண்டிப்பா we'll do movie marathons, like 4 movies a day, go to the theater and watch back to back. But because of the lockdown, you can't do that. So I started watching, the sequence from Captain America, and the sequence irukilla, there's 20 films we watched in 1 month.
And you know, back to back every day one Marvel movie. Big fan of Marvel stories, and so I did that. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா, இந்த லாக்டவுன்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு fear, நமக்கு வந்து tension, stress. You know, you can't meet your family. My parents live in Chennai. His parents live in America. So அதனால நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாது, நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கூட கொரோனா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பயமூர்த்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது யூ வாண்ட் அ கைண்ட் ஆஃப் எஸ்கேபிசம், யூ வாண்ட் சம்திங் தட் மேக்ஸ் யூ ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அண்ட் அந்த விதத்துல வந்து ஐ திங்க் த மார்வல் யூனிவர்ஸ் ஆர் த ஸ்டோரிஸ் ஆர் வெரி பாசிட்டிவ். யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ கண்டிப்பா வந்து நம்மள சேவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து, you know, it gives you a very positive feeling. Yes. So that marathon just recently. Yes, அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்துட்டு நம்ம என்னன்னா இந்த டைம்ல நம்ம நல்லது செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். That's all you can do. ஏன்னா வந்து நம்ம யாரோ நேத்து பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், வெளியே எத்தனை பேர் வந்து வீடு இல்லாம இருக்காங்க, அதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். You should appreciate and be grateful for what we have, and whatever little we can do. Yes, I'm all blessed. Yeah, we are blessed, and you know, and நம்மளால முடிஞ்சது அது வந்து 10 ரூபாவா இருக்கலாம், 50 ரூபாவா இருக்கலாம், 100 ரூபாவா இருக்கலாம், இல்ல you know, like for example, one of the things that I do is there's a service that helps you know, identify senior people who are unable to get out of their house or buy groceries or whatever. So உங்க வீட்ல இருக்கிற அந்த கம்ஃபர்ட்ல இருந்து you can be like a phone operator and help identify and reach products to them. And so you don't need to do anything. It's in the comfort of your home, and you can still be useful for someone else, you know. So I think அப்படி யோசிச்சோன்னா தென் வந்து you know, கொரோனா இல்ல எதாலையும் இந்த ஹியூமனிட்டியை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நம்மளவங்க ஒத்துமையா இருந்து இத நம்ம கடந்து போயிடலாம். ஓகே, இப்ப நீங்க வந்து பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. சோ இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வந்து இப்ப வந்து நீங்க வந்து இப்ப வந்து படம் நடிக்கிறதுக்கு உங்க சான்ஸ் கொடுத்தா இல்ல ஃபிலிம் மேக்கிங் பண்ணா நீங்க எதுக்கு போவீங்க? ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தைரியமா இருக்கலாம். அது மலேசியா மக்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், எங்க இருக்கிற தமிழ் மக்களா இருக்கட்டும், நீங்க ரொம்ப தைரியமா இருக்கலாம். சத்தியமா நான் நடிக்கிறது பக்கம் வரவே மாட்டேன். I hate being in front of camera. I always prefer being behind camera. So I'm not even one of those directors. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூட சொல்லுவாங்க, மேடம் கௌதம் சார்லாம் வந்து ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போறாங்க, அந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போங்களேன். கேமரா என் பக்கம் திரும்பினாலே கேமராமேனுக்கு வேலை போயிடும். அதனால வந்து கூடி வரைக்கும் never in front of camera, always behind, always. Okay, okay. But இதுக்கு நடுவுல எனக்கு ஐஸ் வச்சு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வேணும். உண்மை. ஓகே மிஸ், இது வந்து எப்பவுமே எல்லாருமே கேக்குற கேள்விதான். வந்து இது நான் வந்து உங்களோட கருப்புத்துறை படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன, அது என்ன ஜானர்ல இருக்கும்? It's very exciting actually. என்னோட next படம் வந்து ஒரு ஹிந்தி படம். I'm going to be directing in Hindi, and I just finished the script, and it's going to be produced by Mr. Nikhil Advani, and his company is called MA Entertainment. அதோட நியூஸ் ஃபிளாஷ் or news release வந்து about 3 weeks before the corona அப்போ வந்துச்சு. And the idea is it's a psychological drama. And it's about a family story, and we will be shooting it hopefully in October or November this year. Okay miss, thank you உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் வந்து கேள்வி எல்லாம் கேட்டு நீங்க அதெல்லாம் உங்களை பத்தி அடுத்தது நம்ம ஒரு குட்டி கேம் மாதிரி ஒரு குட்டி ரேபிட் ஃபயருக்கு போக போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நான் இப்போ வந்து உங்கள்ட்ட வந்து இப்போ நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு வந்து நீங்க உங்க மைண்ட்ல வரது டக்குன்னு நீங்க சொல்லிடணும். Okay. Okay. Black or white? Black, always. Yeah, black. அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? No, I always love black. என்னோட வார்ட்ரோப்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா நான் ஷாப்பிங் போனாலே ஃபர்ஸ்ட் நான் black எடுத்தனாலே வந்து திட்டுவாங்க, எல்லாத்துக்குமே black தானா அப்படின்னு. I really like black. There's no reason why, but just like it. So வந்து அதுக்கு ஒரு ரீசன் இல்ல, பிகாஸ் நானா வந்துட்டு பிளாக்னா வந்து பிகாஸ் நம்ம எலும்பா தெரியும், அதனால நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ரீசன் இல்ல. Black is just a color I like, that's all. Okay miss. Okay, India or Indonesia? Oh, tough. Indonesia, home.
இந்தோனேஷியா It's home. Okay, நீங்க இந்தோனேஷியா சூஸ் பண்றீங்க, so இந்தியா இல்ல. Because நீங்க வளர்ந்த இடம். இந்தியா இந்தோனேஷியா எந்த விதத்துலங்கிறது பொறுத்து இருக்கு. See, in the sense நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், நம்ம வளர்ந்த இடம், அம்மா வீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்தோனேஷியா இஸ் அம்மா வீடு, இந்தியா இஸ் புகுந்த வீடு. பிகாஸ் பட் புகுந்த வீட்லயும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால யூனோ பிறந்தது சென்னையா இருந்தா கூட வளர்ந்தது இந்தோனேஷியா. என்னோட மெமரிஸ் எல்லாமே சைல்ட்ஹுட் இந்தோனேஷியா. சைல்ட்ஹுட் ஆர் யுவர் ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ், ரைட்? ஸோ அந்த விதத்துல பட் கண்டிப்பா இந்தியாவை ஐ வுட் சே இட்ஸ் ஈக்குவல். பட் இந்தியா ஐ வுடன்ட் கிவ் அப் பிகாஸ் என்னோட கரியர் நடந்தது இங்கதான். ஸோ என்னதான் இருந்தாலும் பை ஹார்ட் யூர் அன் இந்தியன். ஸோ யூனோ தட் டசன்ட் சேஞ்ச். ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து எதை ப்ரிஃபர் பண்ணீங்க? பழைய காலத்து காமெடி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இப்போ ரீசனா இருக்கிற காமெடியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? I think பழைய காலத்து காமெடி I would prefer. The reason being like நாகேஷ் சார் இருக்கட்டும், மனோரமா ஆச்சியா இருக்கட்டும், பாலையா சாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஒரு ஜென்யூன்னஸ் இருந்துச்சு அந்த ஹியூமர்ல. இப்ப இருக்கிறவங்களுக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ திங்க் இப்ப இருக்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா people reach a saturation point. So the humor becomes because they run out of topics. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா the humor was never about body shaming. The humor was never about insulting someone else. You know, the humor was never about putting someone else down. I think that's the Charlie Chaplin, you know, those are like mind-blowing. Tom and Jerry, like I still laugh. I still look at Tom and Jerry. Unfortunately, the creator died last week. But you know, the Tom and Jerry are இருக்கட்டும், இல்ல Charlie Chaplin இருக்கட்டும், the humor is so pure that you can watch it at any age. There's a timelessness to it. Whereas sometimes இப்ப இருக்கிற காமெடி இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், but it doesn't transcend through time, you know. Okay, miss. ஓகே, இப்ப வந்து உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு டிவி ஷோல வந்து ஆக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னா எந்த டிவி ஷோவை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா பிக் பாஸ் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன் என்ன காரணம்? I have been behind the scenes of Big Boss. I know அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன டார்ச்சர் அனுபவிப்பாங்கன்னு தெரியும் எனக்கு. அதனால definitely not Big Boss. I don't know. Would I participate in a TV show? No, I would probably be backstage. I would never act or never go in front of ஆக்ட் இல்ல. இப்ப வந்து உங்களை வந்து இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க, சோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க? Maybe as like if I were to, for example, இப்ப நாளை இயக்குனர் மாதிரி programs இருக்குல்ல, where you're genuinely appreciating the cinema talent in people, or you know, that kind of shows, yeah, I would love to participate or be as a judge, yeah, but definitely not no Big Boss. Kandipa paada varadu, so definitely Super Singer is out, aadum varadu, so dancer, jodi, all this is out. So baaki irukkiradhu enna naale iyakunar namakku therinja vishayatha da nama pannanom. ஓகே, இப்ப நாளைக்கே வந்து இப்ப வந்து உங்களை வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னா எந்த ஹீரோ நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ரஜினி சார் தவிர்த்து, பிகாஸ் நீங்க ரஜினி வந்து சொல்லிட்டீங்க முதயே, அது வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. பட் அவங்கள தவிர்த்து நீங்க எந்த ஹீரோவை சூஸ் பண்ணுவீங்க? ஹீரோயின் தமிழ்லயா இல்ல ஹிந்திலயா? தமிழ் சினிமா. Okay. Tamil, I think it would be very exciting. I think Vijay sir, in terms of as a actor, he's so versatile. அவருக்குள்ள இருக்கிற talent இன்னும் explore ஆகாத talent இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். So something like it would be very cool to not just do a massy film with him, but எப்படி ரஜினி சாரோட ஒரு ஃபேஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி வேற, நடிகர் ரஜினி வேற இல்லையா? ஒரு புவனா ஒரு கேள்விக்குறி இல்ல அந்த மாதிரி படங்கள்ல மூன்று முடிச்சு அந்த மாதிரி படங்கள்ல ரஜினி சார் ஓட நடிப்புக்கு there's more focus than the superstar, right? Like the same way I think Vijay sir, if you give him a role that is purely meaty in terms of an actor, you know, minus the commercial elements, I think he would do it fantastically, and that would be like a dream come true to do. Okay, Heroine, I always wanted to direct Sridevi ma'am, and I think I missed a fantastic opportunity. அவங்க கிட்ட போய் ஒரு கதை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சு அவங்க ஆல்மோஸ்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தாங்க. Unfortunately she passed away. Otherwise my dream was always to direct Sridevi ma'am. அவங்களுக்கு இருக்கிற அந்த you know, the charm, the screen presence, I don't think
any actor anywhere in the world has. I'm a big fan. ஓகே, ஒரு சீக்கிரம் நம்ம விஜய் சாரோட நீங்க ஒரு படம் பண்றதை நாங்க பாப்போம். அதுக்கும் கண்டிப்பா. ஓகே, இப்ப வல்லமா தாராயவா இல்ல கேடி என்கிற கருப்புதுரையா? கண்டிப்பா கேடி என்கிற கருப்புதுரை. ஏன்னா ஒரு இயக்குனரா ஒரு பர்சனல் growth அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னோட முதல் படத்துல இருந்து, because கேடி came 12 years after I directed my first film. So பாத்தீங்கன்னா the growth in me as a filmmaker, the maturity. ஏன்னா ஒரு filmmakerம் கண்டிப்பா நான் நம்புறது வந்து ஒரு படத்துலயும் you always learn and you get better, you improve. அந்த வகையில வல்லமை தாராயோ to கேடி I have definitely improved. So as a talent, I would definitely say KD is my best work. But having said that, there's always அந்த என்னதான் வந்து என்ன சொல்றது, என்னதான் வந்து நிறைய நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருந்தா கூட அந்த முதல்ல ஐஸ்கிரீம் எப்பவுமே ஸ்பெஷல், right? You can still remember ice cream, right? So that way, Vallamai Tharayo put me on the map, gave me that identification as director. So for that, and won me a state government award for best film. So அந்த வகையில வந்து வல்லமை தாராயோ will always be special in my heart. But which is my best work? I would definitely, and I think a lot of the audience will also agree that KD is definitely my best work so far. Yeah, I agree. Okay, the last one for rapid fire. Kuttiya illa kediya? That's a difficult question. இந்த கண்ணு பெட்டரா கேக்குற மாதிரி இருக்கு. I think because I always like the underdog, and I always favor the underdog. I would say KD. ஏன்னா குட்டி மாதிரி ஒரு பையன் வந்து உலகத்துல போய் எப்படி வேணா பொழைச்சுப்பான். Whereas கேடி மாதிரி ஒரு ஆள் வந்து தன் வாழ்க்கைய ஃபுல் லைஃப வந்து ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு கேரக்டர் வந்து I think he definitely stands higher in as a character. He definitely stands higher and in my pedestal. Okay miss, so rapid fire முடிஞ்சிருச்சு. உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த படத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா? நான் தேங்க்ஸ் சொல்லணும். யூ ஆர் ஆல் லைக் ஸ்பெண்டிங் so much time and it's such a nice it's such a nice feeling to interact with people and talk to people, so always happy to do it. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. நன்றி. நீங்க இன்னும் அடுத்த படம் செய்யணும், அதுக்கெல்லாம் நானே உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு நான் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல போட்டுட்டேன். Thank you so much. Bye. Take care. Bye. Okay, bye சொல்றேனே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஒண்ணும் முடியல, நான் இன்னும் இங்க தான் இருக்கேன். சோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை மறக்காம தட்டிடுங்க. சோ இதுக்கப்புறம் நாங்க இன்னமும் நிறைய வீடியோ போட போறோம். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். இப்போ பாய். எக்ஸ் இதுதான் எக்ஸ் முட்டாய் ஷோ இது.